ஏய், நீ பாரு, டைம் ஆச்சு பாரு. ஏண்டி வீட்டுல அவ்வளவு வேலை கிடக்கு, கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? போய் வேலையை பாரு. அப்புறம் வசந்தி வீட்டுக்கு போறேன், வரது கொஞ்சம் லேட் ஆகும், வீட்டை பாத்துக்கோ. ஏய், என்ன வந்தனே படுத்துட்ட? மீளுக்கு முடியலையா? வேலை ரொம்ப ஓவரா இருக்கா? பசிக்குதா? ஏண்டி இங்க வா. பாப்பாக்கு பசிக்குதுங்கிறா, சீக்கிரம் என்னாச்சு பண்ணு. சரி அம்மாடி, செஞ்சு கொண்டு வந்துருவா. தூங்கிறாத, சாப்பிட்டு தூங்கணும். ஏண்டி இன்னுமா ரெடி ஆகுது? ரெடிமா, சாப்பிடலாம். இவ்வளோ நேரம்? அம்மாடி எந்திரி சாப்பிடலாம். அம்மாடி சோ, எவ்வளவு நேரம் ஆச்சு? நேரத்தை செஞ்சு சாப்பிட்டுப்பான்ல, இப்ப தூங்கணும். எந்திரிச்சா சாப்பிட சொல்ல முடியா? என்னத்த பண்றது? நீயே போய் கொட்டிக்கோ. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? கவர் போட்டுட்டு இருக்கேம்மா. பார்த்தா நமக்கு கிழிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவ? எங்கம்மா போறீங்க? போற இடமெல்லாம் உன்ட்ட சொல்லிட்டே போகணுமா? தீபாவளி வருதுல, துணி எடுக்க போறோம். நானும் வரேம்மா. நீ வரையா? அந்த வண்டியில 2 பேர் தாண்டி போக முடியும். ஒன்ன எதுல ஏத்திட்டு போறது? நீ வீட்டு வேலையை பாரு. வா. உட்காருமா. பார், கோலம் போடுறேன்ட்டு எவ்வளவு கோலமாவை கொட்டி வச்சிருக்க நீ. என்ன பிள்ளையோ, நின்றுட்டே இருக்கான். வீட்டு வேலையை பாரு.
இந்த 3 உனக்கு ஓகே தானடி? இது 3 ஓகே தான். அப்படின்னா இதே மாதிரி இன்னும் 2 செட் கொடுத்தாங்க. அது யாருக்கு? வீட்டில் ஒருத்தி இருக்காங்க அவளுக்கு. சரி இந்த 5 பில்லு போட்டுருங்க. $5000 வந்துச்சுங்களா? டிஸ்கவுண்ட் எதுவும் இல்லையா? டிஸ்கவுண்ட் போக தான் டிஸ்கவுண்ட் போகுது 5000 ரூபாயா? இவ்வளோ பணம் வேறு எடுத்துட்டு வரலையே. அம்மாடி உனக்கு 3 எடுத்துருக்குல்ல, அதை ஒன்று ரிட்டர்ன் பண்ணிடுவோமா? ஆஹா, அது எல்லாமே எனக்கு வேணும். சிஸ்டர் ஒன்று செய்யுங்க, அந்த 2வது நான் 2 டாப் எடுத்தேன்ல, அதை எடுத்துட்டு கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு நான் எடுத்துக்கிறேன். சரி வாங்க போயிட்டு வரேன். இவ்வளோலாம் நான் என்ன செய்கிறது? படிச்சு படிச்சு சொல்கிறேன் கரெக்டாக போடுறது. சரி மொத்த வேலை இப்படியே செஞ்சிருக்கேன். ஏய் எங்கடி போயிட்டு வர? கடைக்கு போயிட்டு வந்தம்மா. இந்த காலையிலே சொன்னல கரெக்டா போட்டு வைன்னு. ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கோம், போய் பாரு போ. ஏய் அது இல்லை, உனக்கு பக்கத்தில் இருக்கு பாரு. அம்மா சாப்பாடு ரெடி, சாப்பிடலாமா? நீ காணாமே 20 நிமிஷம். The number you are calling is currently switched off. Please try later. Switch off me on mess. சரி எடுத்துட்டு வா சாப்பிடுவோம். பார்த்துட்டு இருக்க, அள்ளி சாப்பிடு. ஏய் என்னடி எவ்வளவு நேரம் ஆச்சு கால் பண்ண, சுவிட்ச் ஆஃப் வந்துச்சு? ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுமா. ஏண்டி தட்டு எடுத்துருவா, அப்படியே அவ்வளோ சாப்பிடுறேன். பொரியல் வாழைக்காவா? எனக்கு வாழைக்காய் தான் பிடிக்காதுங்கம்மா. எனக்கு ஒரு ஆம்லெட் வேணும். ஏண்டி அவளுக்கு ஒரு ஆம்லெட் போட்டுவா. அதனாலதான் இவ்வளவு லேட்டே ஆச்சு. ஏய் என்னத்த பார்த்துட்டே இருக்க, கொடுங்க வையவா சாப்பிடுச்சா? ஒரு நிமிஷம், உங்களை தான். நான் உங்களை ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு மேனஸ் இல்லை? முன்ன பின்ன தெரியாத பொண்ணுக்கிட்ட இப்படி தான் பேசுவீங்களா? நான் மற்ற பசங்க மாதிரி டைம் பாஸ்க்கு லவ் பண்ணணும்னு இருந்திருந்தா என் லவ்வை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஆனால் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் கூட சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன். இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம் என் மேனஸ் என்னன்னு. சரி வீட்டில் வந்து எங்கள் அம்மாட்ட பேசுங்க எதுவாக இருந்தாலும். வணக்கம்மா. என்ன சுபி? உள்ளே வந்து பேசலாமா? வாங்க. அம்மா என் பேர் இளவேலன், எனக்கு வயசு 24 ஆகுது.
எனக்குன்னு சொந்தமாக ஸ்கூல்ஸு ஹோட்டல் எல்லாமே இருக்குது. எங்கள் வீட்டுக்கு நான் ஒரே பையன். எனக்கு தண்ணி சிகரெட்டுன்னு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. சரி இதெல்லாம் எதுக்கு ஏன் பேசிட்டீங்க? உங்கள் பொண்ணை ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவங்கக்கிட்ட நான் சொன்னதுக்கு உங்ககிட்ட வந்து பேச சொன்னாங்க. சின்னவள என்னம்மா? என்ன செய்? யாரு? என்ன தம்பி? இல்லை இவங்க இல்லை, உங்கள் மூத்த பொண்ணு. பெரியவள என்னடி ஆரி? சரி தம்பி, நான் ஏதா இருந்தாலும் பேசிட்டு சொல்றேன். சரிங்க, நல்ல முடிவாக சொல்லுங்க. யாருடி அவன்? தெரியாதா? தெரியாத வீடேறி வந்து பொண்ணு கேட்டு போறானா? ட்ரெஸ் ஆளு யாருன்னு தெரியாதுங்க. இப்ப நானும் இவள் இல்லை அப்படின்னா அவ கூட கிளம்பி போறதுக்கு தானே. ஏடி அறிவு இருக்கா இல்லையா? உன்னை வீட்டு வேலையை பாருன்னு தானே சொன்னேன். வெளியில இருக்க மொத்த வேலையை நீ பாத்திருக்க இல்லையா? வீட்டுல வந்து ஒரு இருக்கா இல்ல, எப்படி பொண்ணு கேட்டு வருவாங்க? கொஞ்சமா நினைச்சு பார்க்காம காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்ல. அதுக்கு உனக்கு என்ன புருஷன் கேக்குது? இவ படிச்சிருக்கிறா, வேலைக்கு போறா, சம்பாதிக்கிறா, வீட்டெல்லாம் பாத்துக்கிறா. இவ்வளவு ஒரு மாதிரியும் நான் படிக்கல, நான் எந்த வேலைக்கும் போல, வீட்டு வேலை எல்லாம் பார்த்து காலடியிலே சுத்தி கிடக்குறேன்னு என்ன ஒரு மாதிரியும் தானமா பாக்குற. உனக்கெல்லாம் சம்பளம் இல்லாத வேலைக்காரியா தானமா நான் இருக்கேன். ஒரு நாளாவது இவ என் அக்கான்னு பாத்துருப்பாளாமா? நீ புள்ளையா நடத்திருப்பியாமா? எல்லாரும் என்ன வீட்டு வேலைக்காரியா தானமா பாக்குறீங்க. எனக்கான வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிறேன். நான் போறேன். தப்பு தாண்டி, தப்பெல்லாம் என் மேலதான். அவ சம்பாதிக்கிறா, குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறா, வேணுங்கிறத செய்யறாளன்னு அவளை ஒரு மாதிரியும், நீ வீட்லயே என் காலை சுத்திட்டு கிடக்க, உன்னை என்னத்தை கவனிக்கணும், உன்னை ஒரு மாதிரி பார்த்தது ஏன் தப்பு தான். அவளை எப்படி பாக்குறோன்னு அதே மாதிரி உன்னையும் நான் பார்த்துருக்கணும். இத்தனை விஷயத்துக்கு நீ ஏங்கி கிடந்த பாத்தியா? அது கூட இந்த மரமண்டைக்கு தெரியாம போச்சு. மன்னிச்சிரு. இதுக்கு மேல அவளை எப்படி பாக்குறனோ அதே மாதிரி உன்னையும் பாத்துக்கிறேன். பெத்தவளுக்கு 2 பிள்ளையும் முக்கியம் தானே. தப்பு பூரா என் மேலதான். என்ன மன்னிச்சிருடி. வீட்டை விட்டு மட்டும் போயிடாதா?